பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு காஷ்மீருக்கு நிறுத்தப்பட்டிருந்த சுற்றுலா பயண திட்டத்தை ஐஆர்சிடிசி மீண்டும் தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அடுத்து காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் நிறுத்தப்பட்டது. இது தவிர இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமும் சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா பயண திட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது அங்கு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்நிலையில் சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா பயண திட்டத்தை ஐஆர்சிடிசி மீண்டும் தொடங்கியுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகருக்கு சிறப்பு விமானம் ஜூன் 22ஆம் தேதி புறப்படுகிறது. அங்கு ஸ்ரீநகர், குல்மார்க், பஹல்காம், சோனமார்க், கார்கில் மற்றும் ஹவுஸ்போட் ஆகிய இடங்களுக்கு பயணிகள் அழைத்து செல்லப்பட உள்ளனர். 7 நாட்கள் பயணத்துக்கு ஒருவருக்கு 48,000 ஆகும். விமான கட்டணம், உள்ளூர் போக்குவரத்து, தங்கும் வசதி, உணவு, சுற்றுலா மேலாளர், பயண காப்பீடு மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவை சுற்றுலாவில் அடங்கும். முன்பதிவு மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு 9003140682 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இது குறித்து ஐஆர்சிடிசி அதிகாரி ஒருவர் கூறியதாவது: பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு பயணிகளின் பாதுகாப்பை கருதி சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு விமான சுற்றுலா பயண திட்டத்தை 1 மாதத்துக்கு நிறுத்திவிட்டோம். ஏப்ரல் கடைசி வாரம் முதல் மே வரை காஷ்மீர் பயண திட்டத்துக்கு அனைத்து டிக்கெட்டுகளும் முன்னதாகவே விற்றுவிட்டனர். பயணிகள் பாதுகாப்பு கருதி பயண திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது அங்கு இயல்பு நிலைக்கு வந்துள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து காஷ்மீருக்கு சிறப்பு விமான சுற்றுலா ஏற்பாடு செய்துள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார்.